அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளோட கிரானி ஆஃப் தௌலத் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஸ்பைசியான பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பாஸ்தா, அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் புதினா இலை, தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் தேங்காய் பால் நம்ம திருவி நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் எப்போவும் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா, தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு வத்தல் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, ஆயில். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருவோம். நல்லா குக்கர் நல்லா சூடாகட்டும். சூடாகிற வரை வெயிட் பண்ணலாம். சூடானதும் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகிறதுக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. எண்ணெய் சூடானதும் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல பல்லாரி, இந்த பெரிய வெங்காயம், அதுலேருந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு விழுதுலேயே நாங்கள் பட்டை கிராம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதை அப்படி உங்களை யாரும் நீங்கள் அரைக்கலைன்னா நீங்கள் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தாளிக்கும் போது. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வெங்காயம் வெட்டிச்சதெல்லாம் இன்னும் மீதி இருக்குல்ல, அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த மாதிரி நல்லா கலர் விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கிட்டு வெங்காயம் வதங்கியாச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மீதி வச்சுருக்கிறோம்ல, மீதி உள்ள காய்கறியில் சேர்த்துலாம். தக்காளி சேர்த்துப்போம். இப்போ தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் புதினா இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குற வரை வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதங்கணும். இப்போது நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எப்போவுமே வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல குழம்பு மசாலா, அதுவும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்போவும் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. அடி பிடிக்காமல் கலரி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம்.
தேங்காய் பால் சேர்த்தாச்சு. நம்மளோட பாஸ்தா வேகிற அளவுக்கு நம்மளுக்கு தேங்காய் பால் வேணும். தேங்காய் பால் சேர்த்தது போக நம்ம எப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பாஸ்தா நல்லா வேகணும். பாஸ்தாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இந்த கிரேவி வந்து நல்லா இந்த குழம்பு மாதிரி இருக்குல்ல, இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பாஸ்தா சேர்க்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் உப்பு சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வர்றதுக்காட்டி நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடியை வந்து சும்மா விசில் போடாமல் சும்மா மூடி வச்சுருக்கோம். பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாஸ்தாவை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. நல்லா பாஸ்தா வேகணும். அதுக்கு நம்ம குக்கர் போட்டு விசில் போட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 விசில் வரை நல்லா வேக வைக்கலாம். நம்ம இப்போ குக்கர் போட்டு விசில் போட்டு மூடிடலாம். நல்லா கிளறியாச்சு. குக்கர் இப்போ நம்ம 4லேருந்து 5 விசில் வரை வந்தாச்சு. இப்போ நம்ம சூடான ஸ்பைசியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட கிராணி ஆஃப் தௌலத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.